இறக்கும் போர் வீரன் சொர்க்கத்தைப் பெறுகிறான். வெற்றி பெறுபவன் புகழைப் பெறுகிறான். போரில் 2 பக்கமும் உண்மையில் எந்த இழப்பும் இல்லை. இந்திரன் போரில் வீர மரணத்தை அடைந்தவர்களுக்கு சொர்க்க உலகங்களை தயாராக திறந்து வைத்திருக்கிறான். பாரதரே, அவர்கள் இந்திரனின் விருந்தினர்களாகிவிட்டனர். தியாகங்களினாலோ, தானம் செய்வதினாலோ, தவத்தினாலோ, கல்வியினாலோ கூட சொர்க்கம் கிடைப்பது நிச்சயம் என்று சொல்ல முடியாது. ஆனால் போரில் இறக்கும் வீரன் சொர்க்கத்தை அடைவது போல மற்ற மனிதர்கள் சொர்க்கத்தை எளிதில் பெறுவதில்லை. போர் வீரன் தன்னுடைய நெருப்பு போன்ற தன் உடலில் அம்புகளை ஒரு புனித யாகம் செய்வது போல ஏற்கிறான். ஒவ்வொருவரும் அம்புகளையே அக்னிக்கு ஆகுதி கொடுப்பது போல கொடுக்கின்றனர். அரசே, போரில் வீர மரணமே சொர்க்கத்திற்கு வழிவகுக்கும் உன்னதமான பாதை. ஒரு க்ஷத்திரியனுக்கு போரில் இறப்பதை விட பெரியது எதுவுமில்லை. உங்கள் பிள்ளைகள் உன்னதமானவர்கள், வீரம் மிக்கவர்கள், போரில் அற்புதமானவர்கள். அவர்கள் உயர்ந்த கதியை பெற்றனர். அவர்களை நினைத்து நீங்கள் துக்கப்படக்கூடாது. சிறந்தவரே, உங்கள் மனதை தேற்றிக்கொள்ளுங்கள். துக்கத்தால் மூழ்கி உங்கள் வாழ்க்கைக்கு முடிவை தேடிக்கொள்ளாதீர்கள். ஆயிரக்கணக்கான பெற்றோர்களை, நூற்றுக்கணக்கான மகன்களை, மனைவிகளை எண்ணற்ற முந்தைய பிறவிகளில் பார்த்தாயிற்று. உண்மையில் யார் யாருக்கு சொந்தம்? ஆயிரக்கணக்கான துக்கங்களும் நூற்றுக்கணக்கான பயமும் இந்த உண்மையை அறியாமல் இருப்பதால் தான் தோன்றுகிறது. ஆனால் ஞானிகள் இந்த சோகத்தில் சிக்குவதில்லை. அரசே, காலம் யாரையும் நேசிப்பதுமில்லை, வெறுப்பதுமில்லை. காலம் எப்பொழுதும் நடுநிலையானது. காலம் எல்லாவற்றையும் முன்னோக்கி செலுத்துகிறது. காலமே எல்லாவற்றையும் பழுக்க வைக்கிறது. அந்த காலமே பிறகு அந்த உயிரினங்களையும் அழிக்கிறது. நாம் தூங்கினால் கூட காலம் எப்போதும் விழித்திருக்கிறது. காலம் உண்மையிலேயே யாராலும் தடுக்க முடியாததாக இருக்கிறது. இளமை, அழகு, வாழ்க்கை, செல்வம், ஆரோக்கியம் மற்றும் அன்பான உறவுகள் கிடைக்கின்றன. ஆனால் இவை எதுவும் நிரந்தரமானவை அல்ல. அதை உணர்ந்த ஞானிகள் இவற்றை விரும்புவதில்லை. உங்கள் ராஜ்யம் போய்விட்டதே என்று நீங்கள் துக்கப்படக்கூடாது. நீங்கள் துக்கமடைந்தாலும் நடந்தது நடந்துவிட்டது என்பதே உண்மை. எந்த நிலையிலும் முயற்சியுடனும் தைரியத்துடனும் செயல்பட்டால் துக்கத்திலிருந்து மீண்டு வர முடியும். துக்கத்தை பற்றி கவலைப்படாமல் இருப்பதே சிறந்த தீர்வு. துக்கத்தை மனதில் வைத்து இருக்கும் வரை அது நீங்கவே நீங்காது. துக்கம் மனதில் இருக்க இருக்க